நான் கட்டுப்படுறதா கிடுகிடுகிடுன்னு திருமேனி வளர்றதுக்கு ஆரம்பிச்சது, பருக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். சுத்தி முடிச்சா 2 அங்குலம் கட்டின கயிறு குறைவா இருந்துதான். இன்னொரு கயத்தை எடுத்துன்னு பணி பண்ண அனுப்பிச்சா. சேர்த்து முடிச்சு போட்டுட்டாள். மறுபடியும் சுத்த பார்த்தா கண்ணன் வளர்ந்தான், 2 அங்குலம் குறைவு. இன்னொரு கயிறு முடிச்சு சுத்து, கண்ணன் வளர்ந்தான், 2 அங்குலம் குறைவு. இப்படியே சுத்த சுத்த முடிச்சு 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 முடிச்சா போட்டு பெரிய கயிறா சுத்திட்டே போனா கண்ணன் நினைச்சானா, நான் ஆரோட சண்டை போட்டு இருக்கேன், இப்போ யார ஜெயிக்கணுங்கிறதுக்காக இத்தனை பாடுபடுறேன். ஏதோ சிசுபாலன் வந்திருந்தான்னா ஜெயிக்கிறது நியாயம், ராவணன் வந்திருந்தான்னா ஜெயிக்கிறது நியாயம், துரியோதனன் வந்தா ஜெயிக்கிறது நியாயம். எனக்குன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற யசோதைய போயா நான் ஜெயிப்பது? அவளுக்கு தோற்றால் தான் எனக்கு பெருமையை தவிர அவளை ஜெயிப்பது எனக்கு பெருமை கிடையாது. அடங்காதவரை அடக்குகிறான் கண்ணன், தனக்கு அடங்குமவருக்கு தான் அடங்குகிறான் கண்ணன். இது ரொம்ப முக்கியம். யார் தனக்கு அடங்குறது இல்லையோ அவனைத்தான் அடக்குவன். அவனுக்கு நாம அடங்கினோம்னு சொல்லிட்டோம்னா நமக்கு அவன் அடங்கி போடுவான். ஆண்டாலும் பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு பாடினாளா. கூடமாட்டோம் என்றிருப்பாரை ஜெயிக்கிறான். அப்ப தானே என்ன அர்த்தம் கிடைக்கும்? கூடுவோம் என்றிருப்பாருக்கு தோற்கிறான். கூடமாட்டோம் இருக்கிறவர்களை ஜெயித்தா கூடுவோம் இருக்கிறவர்களுக்கு தோத்து தானே போவன். அதனால உடனே கிடுகிடுன்னு சுருக்கினுட்டான் தன் உடம்பே. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அதே கயத்தை 4 தரம் சுட்டுட்டா யசோதை. இந்த கயத்தை ஒரு தரம் கூட சுத்துறதுக்கு முடியல, 4 தரம் போட்டு கயத்தை சுத்த இந்த உரலோட சேர்த்து கட்டி வச்சுட்டா. இது வரைக்கும் நான் 3 சொல்லியிருக்கேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல விஷப்பால் கண்ணனுக்கேன்னு ஊட்டின்னு வந்தான்னு சொல்லியிருக்கேன். 2வது பொத்த உரல், அது கண்ணனுக்குன்னே இருக்கு. ஏன்னா நல்ல உரலா இருந்தா நெல்லு குத்துறதுக்கு பயன்படும். இந்த பொத்த உரல் வேற எதுக்குமே பயன்படாது, கண்ணனுக்குன்னே இருக்கு. 3வது இந்த முடிச்சு போட்ட கயிறு, நல்ல கயிறா இருந்ததுன்னா கணத்துல தண்ணீர் தூக்க பயன்படும். முடிச்சு போட்ட கயிறு கண்ணனை கட்டுறதுக்குன்னே வச்சிருக்கா. கண்ணனுக்கு எதுல ஆசை தெரியுமா? அது விஷமா முடிச்சு போட்டதா உரலாங்கிறத பத்தி கவலை இல்லை, எனக்குன்னே இருக்கணும், இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது. இது கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அவனுடைய முக்கியமான எண்ணெய் தனக்குன்னு எது இருந்தாலும் அதை விடுறதில்லை. விஷப்பால் இவனுக்குன்னே வந்தது, குடித்தான். பொத்த உரல் இவனுக்குன்னே இருப்பது, கவிழ்த்தான். கயிறு இவனுக்குன்னே இருப்பது, கட்டுப்பட்டான். ஆக தனக்கென்று எது இருந்தாலும் அதை எம்பெருமான் ரொம்ப ஆசைப்படுகிறான். உன்னையும் சேர்த்துக்கிறேன், இன்னொருத்தரையும் சேர்த்துக்கிறேன்னா சூடு சொரண கொஞ்சம் எம்பெருமானுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா நாம என்ன சொல்லுவோம்னா, நீ இந்த மனசுல ஒரு மூலையில இருந்துக்கோ, கண்ட ஆசையும் மனசோட இன்னொரு மூலையில நான் வச்சுக்கிறேன், நீயும் வாழ் அதுவும் வாழ்ட்டும். இப்படின்னா அவனுக்கு சொரணம் ரொம்ப அதிகம். ஒண்ணு அதை வச்சுக்கோ, இல்ல அதை வெளியில அனுப்பு, நான் உள்ள வரேன். இருக்கிற இடம் மனசுல ரொம்ப சின்னது. இதுல ஒண்ணு அவனுக்கு இடம் கொடுக்கணும், இல்ல கண்ட விஷயத்துக்கு இடம் கொடுக்கணும். இத்தையும் பாதி கொடுத்தன வைக்கிறேன், அவனையும் பாதி கொடுத்தன வைக்கிறேன்னு சொன்னா அது கண்ணனுக்கு ஆபத்தே கிடையாது. எனக்குன்னு விட்ட இடத்தை எனக்கென்னே விட்டு விடு. என்னதான் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் காட்டி கொடுத்தது. மனத்தில் அவனுக்கு இடம் கொடுத்தால் அவனுடைய திருமேனி ரொம்ப பெருசு இல்லையோ, தானே மற்ற அழுக்குகளை அவனே போக்கிடுவான். நாம பண்ண வேண்டியது என்ன? அவனை கொண்டு வந்து நம் மனத்திலே குடியிருக்க வைக்க வேண்டியது. கண்ணனும் கட்டுப்பட்டான். கட்டி வச்சுட்டு அவ போயிட்டா. எதி சக்னோஷிக சத்வன் அதிசஞ்சல சேட்டித்தா, உன்னால போக முடியும்னா அவிழ்த்துண்டு போய் பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவள். கண்ணனுக்கு இப்ப நினைவு என்ன தெரியுமா? கீதையில நான் கட்டின கட்டுல அர்ஜுனா நீ வெளியில வரப்படாதுன்னு அங்க சொல்லி வச்சேன். அது என் தலையில இப்படியே விடியும்னு இப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன். நான் உலகத்தனையும் கட்டி வச்சிருக்கேன், நீ வெளியில போக முடியாதுன்னு அர்ஜுன் கிட்ட சொன்னா, உன்னால முடியும்னா அவிழ்த்துண்டு போன்னு இவ கட்டி வச்சுட்டு போனோம்னா குடும்பினி ரொம்ப பெரிய பாரத்தை எல்லாம் தரிப்பவளாம் யசோதை. அவ அங்கிருந்து பாக்குறதுக்கு போயிட்டா. இவனால போகவும் முடியல, நிற்கவும் முடியல. ஏன் போக முடியலன்னா தேசிகன் அழகா சாதித்தார். நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபகா, எழுந்து ஓடுறதுக்கு முடியல, நிற்கவும் முடியல. நிற்க முடியல என்ன காரணம்? முக்கியமான காரணம். ஓட முடியாதுக்கு என்ன காரணம்? இங்க இருந்து ஓடி போயிடலாம்னா அவ கட்டி வச்சிருக்கா, அதனால போக முடியல. சரி, கட்டின இடத்துல கொஞ்ச நாள் அப்படியே நின்று இருக்கலாமோ இல்லையோ, நிற்க முடியாதான். நான் மாட்டு இங்க நின்னுட்டேன்னா அதுக்குள்ள எல்லாரையும் வெண்ணெய் எல்லார் வீட்லயும் ஒளிச்சு வச்சிருவாளே, இது இவனுக்கு பயம். பெண்களை எல்லாம் மறைச்சு வச்சிருவாளே, அது அதை விட பயம். அதனால ஓடணும்னு ஆசையா இருக்கு. போகணும்னு நினைச்சா போக முடியல, இந்த கால் கட்டு தட்டுப்படுறது. இதனால எழுகு நிலை. ஒரு திருவடியில தூக்கிண்டா ஓடுறதுக்காக, இன்னொரு திருவடி கீழே இருக்கு. இந்த விக்கிரகத்தை நீங்க பல இடத்துல சேவிச்சிருக்கலாம். கண்ணன் கையில வெண்ணைய வச்சிருப்பான், ஒரு திருவடி தூக்கி இருக்கும், மற்றொரு திருவடி கீழே இருக்கும். காரணம் என்ன? ஓடுறதுக்கு முற்பட்டு போகவும் முடியாம நிற்கவும் முடியாத சிரமப்பட்டான் இல்லையோ. உடனே கையால் ஆகத்தனும் கண்ல இருந்து கரகரகரான்னு ஜலம் கொட்ட ஆரம்பிச்சுடுது. வேகமா அழுதுதாம். அழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். தரியார்ந்த கருங்களிலே போல நின்னு தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையார். ஒரு பெரிய தலையில யானையை கட்டி வச்சா அது போகக்கூடாதுன்னு அப்படியே கண்லேருந்து யானைக்கு ஜலஞ்சலமா கொட்ட ஆரம்பிக்கும். இந்த கருப்பு யானையை போலத்தான் கண்ணன் பெரிய திருமேனியோட நிற்க கண்கள்ல இருந்து தண்ணீரா கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். யசோதை பக்கம் போக நந்தகோபாலர் வந்து பார்த்தார்.
இது என்ன தவமிருந்து பெற்ற குழந்தைய போய் இப்படி கட்டி வச்சிருக்காளே. நந்தகோபருக்கு வந்தது கோபம். யசோதே தப்பு பண்ணிட்டாய், நான் அவிழ்த்து விட்டுட போறேன் என்று குழந்தையை அவிழ்த்து விட்டார். அதுக்குள்ள இந்த குழந்தை பட்டுப்பாடு என்ன தெரியுமா? அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் தொல்லையின்ப திருதி கண்டாள். அழுகை கண்லேந்து ஜலம் வருதா, அஞ்சு நோக்கு பயந்து பயந்து பாக்குறானா, அந்நோக்கும் தொழுத கையும் தாயார பார்த்து கை கூப்புறான். பெரியவா சந்திர சாதித்தார், இந்த கையை கூப்பினது இவன் கண்ணன் எதற்காக தெரியுமா? முதல் காரணம், தாய் தந்தைய கூப்பணும்னு ரொம்ப நாளா ஆசை, இப்ப கிடைச்சா உன்னை சேவிச்சு விட்டேன், முதல் பயன். ரெண்டாவது, தப்பு பண்ணவா விழுந்து சேவிச்சு தானே ஆகணும், மன்னிப்பு கேட்கறதுக்காக, அதுக்காக சேவிச்சேன், ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் தான் எல்லாத்த விட முக்கியம். யசோதே, நான் ஒரு நாள் ராத்திரி 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்தந்த பெண்ணை இந்தந்த வீட்டுல சந்திக்கிறேன்னு சொல்லி வச்சிருப்பேன். அப்படிதான் பண்ணா கூட ஒரு பெண்ணு வீட்டுக்கு 1 நிமிஷம் போறேன்னே வச்சுப்போம், ஒரு ஜாமம் இருக்கேன்னு பெண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பான் கண்ணன். அந்த நாள் எல்லாம் சாமக்கோழின்னு வா. இப்ப இந்த கோழியை ராத்திரி வேளையில கூவுறது, அதனால எந்த சாமக்கோழியை வச்சுன்னு இப்ப நாம எழுந்திருக்கவே முடியாது. இந்த சாமக்கோழினா சாமத்துக்கு சாமம், இந்த கோழி கூவிண்டே இருக்கும். அழ்வார் பாசுரத்திலே, கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணன் வரும் புழுதாயித்து. கண்ணன் தம் மடியிலேயே ஒரு சாமக்கோழியை கட்டிப்பலாம். ஒரு தரம் பிடிச்சு திருகுவன், அது கூவுன்னு ஒரு தரம் கூவும். உடனே ஒரு பெண்ணோட வீட்டுக்குள்ள போவன். இந்த கோழி கூவுத்துன்னா நம்ம வீட்டுக்கு கண்ணன் வரப்போறான்னு சந்தோஷப்படுவள். அவ வீட்டுல நான் ஒரு சாமம் இருக்கேன்னு சொல்லியிருப்பான். ஏன்னா சாமக்கோழி கூவுத்துன்னா அடுத்த பெண்ணு வீட்டுக்கு போடுவேன்னு பேசி வச்சிருப்பான் கண்ணன். ஆனா ஒரு ஜாமெல்லாம் அவ வீட்டுல இருக்கவே மாட்டான். 1.5 நிமிஷம் ஆன உடனே பிடிச்சு ஒரு தரம் மடியில இருக்கிற கோழியை திருவுகன், அது இன்னொரு தரம் கூவுன்னு கூவும். உடனே ஆயிடுச்சு, சாமக்கோழி கூவிடுத்து நான் அடுத்த வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போடுவான். ஒரு தரம் கூவச்சே ஒருத்த சந்தோஷப்படுறான், இன்னொரு தரம் கூவச்சே அவளே வீட்டை விட்டு போட போறானே கண்ணன் என்ன வருத்தமும் படுவலாம். இந்த மாதிரி போனா கூட 7 மணி நாள்ல எத்தனை பெண்களை போய் பார்த்துட்டு வந்துட முடியும்? அந்த ஊர்ல இருக்கிற இடைப்பெண்களின் கணக்கு 5 லட்சம். அத்தனை பேர் பெண்கள் இருக்கா. இத்தனை பேரையும் ஒரு நாள் ராத்திரிக்குள்ள போய் பார்த்துட்டு வர முடியுமா? முடியாத கதை. இப்ப எதுக்காக கண்ணன் நமஸ்காரம் பண்றான் தெரியுமா? யசோதைக்கு. இப்ப கண்ணனை கட்டி வச்சாளா, அத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்ணன் கட்டுப்பட்டு இருக்கிறத இன்னைக்கு பார்த்து சந்தோஷப்பட்டுணும். அதனால ஊர் முழுக்க திரண்டு இந்த நடு முற்சந்திக்கு வந்து நின்னுட்டான். இப்ப கண்ணன் என்ன சொன்னான்னா, யசோதே நீ எவ்வளவு எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா? இவா இத்தனை பேரி நான் தனித்தனியா போய் பார்க்கணும்னா 10 வருஷம் ஆனாலும் முடிய போறது இல்ல, ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் கொண்டு நிறுத்திட்டு பாரு, நன்றி வணக்கம். அதற்காகத்தான் கையை கூப்பினான் கண்ணன். அழுது கையும் அந்நோக்கும் அந்நோக்கும் அஞ்சு நோக்கும் தொல்லையின்ப திருதி கண்டார். தன்னு கையை கூப்பி கொண்டு நிற்க. இந்த பிறந்த குழந்தை கண்ணனிடத்திலே அழகா சரித்திரம் சொன்னார். இந்த எல்லா பெண்களும் வந்து வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாளாம். இந்த பாட்டை பார்த்தோம் இல்லையோ, வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தளராயிற்றே. எல்லாரும் ஒத்தருக்கொத்தர் வாரி அடிச்சிருந்தாளாம். மஞ்சள் பொடி, பச்சை பொடி, நீலப்பொடி, சகப்பு பொடி. இந்த ஊர்ல உங்களுக்கு நன்னா தெரிஞ்சிருக்கணும், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆத்துல இறங்குறாரோ இல்லையோ, அன்னைக்கு கையில பீச்சாங்குழல்னு வச்சுப்பா. அதுல நிறைய தண்ணீர் எண்ணெய் எல்லாத்தையும் அடைச்சு அதை ஒத்தர் மேல ஒத்தர் அடைச்சுப்பா. அழகர் மேலையும் தாங்கள் அடிப்பர்கள். இது இத்தனை அடியும் பட்டுதான் அழகர் ஆத்திலே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எழுந்துருக்கிறார். அதே போலத்தான் அந்த ஊர்ல எல்லாருக்கும் ஆனந்தம். நெய், எண்ணெய், சூர்ணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தருக்கு மேல ஒத்தர் வாரி அடிச்சுண்டா இடம் முழுக்க சேரு சகதியுமா படுத்தான். அடுத்த பாட்டில் ஆழ்வார் சொன்னார், ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வர கொட்ட நின்ன ஆடுவார்களும். ஊர்ல எல்லாம் ஆடுறா பாடுறா. வேகமா கண்ணன் திருமாளிகையை நோக்கி வந்து திடீர்னு வழுக்கி கீழே விடறா. கண்ணனை பார்த்து பார்த்து இத்தனை ஆனந்தம் அவர்களுக்கு. எல்லா பெண்களும் ஆலமோதரா இந்த கண்ணனை பார்க்கணுங்கிறதுக்காக. யசோதை என்ன பண்ணா, எப்படியான இந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும், வாசல்ல ஒரு பட்டியல் ஒட்டி வச்சுட்டா காய்கதத்துல எழுதி.